ஆளுநர் தனது உரையை புறக்கணித்துவிட்டு சட்டப்பேரவை விட்டு வெளியேறியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இது திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு செயலாக எடுத்துக்கலாமா? இவர் ஆளுநர் தொடர்ந்து இதே மாதிரியான அரசியல் சாசன சட்டத்தை மீறக்கூடிய வகையில் ஆளுநர் மரபை மீறக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டு வருகிறார். எனவே இது 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 எதிர்பார்த்த ஒன்று தான். எனவே அவர் உரையை வாசிக்க மாட்டார் என்பது எதிர்பார்த்த ஒன்று தான். இவரை அழைப்பது பரிசீலிக்கப்பட வேண்டும். இனிமேல் ஆளுநர் உரை தேவையில்லை என்ற முடிவை தமிழக சட்டமன்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநரை இனிமேல் சட்டசபைக்கு அழைக்கக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். வேற வழி இல்லை. இவங்களெல்லாம் அதாவது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலும் ஒரு மரபு இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்தோட தான் அது தொடங்கும். நீ அதை மாற்றிட்டு தேசிய கீதம் பாடுனா அது என்ன அர்த்தம்? அது எங்கே தேசிய கீதம் பாடணும், எங்கே தமிழ் தாய் வாழ்த்தோட தொடங்கணும், தமிழ் தாய் தொடங்கணும், தேசிய கீதத்தோட முடிக்கணும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு. அதை மீறுவது வகையில் ஆளுநர் தொடர்ந்து செயல்படுறாரு. தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய அரசுடைய உரையை படிக்க மறுக்கிறார் என்று சொன்னால் அவரை இனிமேல் அழைப்பதில்லை என்ற தீர்மானத்தை இந்த சட்டசபை பேரவையிலேயே நிறைவேற்றி இனிமேல் ஆளுநருக்கு மரியாதை இல்லை என்ற ஒரு 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 நிலையை ஏற்படுத்த வேண்டும். திரு பொன்ராஜ், தமிழக அரசு மீது 13 குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருக்கிறது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து. இது வெளிநடப்பு செய்வதற்கு முன்னதாகவே தயாரிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அறிக்கையாக பார்க்கலாமா? ஆமாமா, இது ஆல்ரெடி ப்ரீ கன்சீவ்டு ஐடியா தானே உங்களுக்கு. அது அவர் சொன்ன கிளாரிபிகேஷன்ஸுக்கு சபாநாயகர் விளக்கம் ஆல்ரெடி அளித்திருக்கிறார். மரபை ஒட்டியான விளக்கத்தை சபாநாயகர் அளித்திருக்கிறார். அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்வதற்கு ஆளுநர் உரை அரசு தயாரிக்கக்கூடிய உரை. அதில் ஒரு புள்ளியையும் டாட்டை கூட மாற்றுறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. அதை வாசிப்பதற்கு தான் ஆளுநர் இருக்காரே ஒழிய இவர் இஷ்டத்துக்கு உரை நடத்துவதற்கு இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது. இவர் ஒரு மத்திய அரசினுடைய ஏஜென்ட் மட்டுமே. மத்திய அரசுக்கு மாநிலத்துக்கு இடையே செயல்படக்கூடிய ஒரு போஸ்ட்மேன் மட்டுமே. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமதிக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இது தகுந்த மரியாதையை தமிழக சட்டமன்றம் கொடுக்க வேண்டும். அவருக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும். வேற வழி இல்லை, பண்ணிதான் ஆகணும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பொன்ராஜ்.